இப்போ அஜித் குமாரோட ஆத்மா கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் அகால மரணம் இல்லை. ஸோ அகால மரணம் உக்ரம் அதிகமாக இருக்கும். மக்களை வந்து கட்டி காக்கிற காவலர்களை இந்த மாதிரி ஒரு கடுமையான நிலை வந்துச்சுன்னா அப்போ மக்களை யார் காப்பாற்றுவோம்? காளி கோவில் முன்னாடி அவளோட வாசலில் நின்று அவளோட எல்லையில் இருந்ததால், அவளோட பாதத்தில் இருந்ததால் இன்றைக்கி இந்த உலகத்துக்கே வந்து சாட்சியத்தோட, அதுவும் ஜட்ஜஸே வந்து முன் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மாவோட சக்தி இருக்க தான் செய்யுது. கடைசியில் உன்னோட முடி யார்கிட்ட வந்து மாட்டுச்சு? ஆதி சக்தியான அந்த மகா காளிக்கிட்ட வந்துருச்சு. சரி, கண்டிப்பாக என்னென்னா அங்கே ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிருக்கு. இவங்க நகைலாம் வச்சு பிறந்தது சும்மா, அதெல்லாம் போய் பேச்சு. அவனை பழி வாங்கின எண்ணத்தில் நீ பழி வாங்கிட்ட. ஆனால் இன்றைக்கி உன் நிலைமை என்ன? காளி விட மாட்டா. அதாவது இது லாக்அப் டேட் வந்து இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அம்மாவோட உத்தரவு. இன்றைக்கி வந்து காளியே ஜட்ஜாக உட்காந்துருக்கா. ஏன்னா அவள் தர்ம தேவதை. பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு? ஜட்ஜஸே வந்து எழுச்சி கேட்டிருக்காங்க. வேறு யாருமே இங்கே இப்போ ஜட்ஜஸ் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறதா தான் இப்போ வந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியல. உன்னை அரெஸ்ட் பண்ணணும், உன்னை தூக்கி உள்ளே வைக்கணும். இனிமேல் தான் உன் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸோ அத்தனையும் எடுக்கணும் வெளியே. Nama Family Group Premium Villa Plots at affordable price in GST OMR ECR with 100% bank loan and 100% return on investment within 6 to 7 years. Taste Daily. Taste the Daily. வணக்கம் மேம். வணக்கம். அஜித் குமார் லாக்அப் மரணத்தில் நிறைய ஃபுட்டேஜஸ்க்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருந்தும் காளி கோவிலில் நடந்த அந்த நிகழ்வோட ஃபுட்டேஜ் மட்டும்தான் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருந்தது. அதுக்கு காளி அம்மாவோட சக்தி தான் காரணமாக இருக்குமா? 100% கேள்வியும் நீங்கள் சொல்லிட்டு பதிலும் நீங்கள் சொல்லிட்டு. அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனையோ லாக்அப் கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த டைமுக்கு பரபரப்பாக இருக்கும், அதுக்கப்புறமா காணாம போயிடும். உண்மையே இல்லையா? ஆனால் அவளோட எல்லையில் அவள் தர்ம தேவதை, காளி தர்ம தேவதை. எத்தனையோ வாட்டி நான் சொல்லிக்கேன். அந்த தர்ம தேவதைக்கு முன்னாடி அவள்கிட்ட வேலை செய்கிற ஒரு நபர், சரியா? அது தவறாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, சட்டம் இருக்குது. காவலர் வந்து முறைப்படி அவங்க வந்து எப்படி கொண்டு போயிருந்தாலும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம். பட் ஆனால் யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. இது விபத்துன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக பேர் இழப்புன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அப்பாவி இறந்தவன் சாதாரண ஒரு மாச வேலை செய்கிற ஒரு சாதாரண நபர், என்ன அந்த குடும்பத்தை காக்கிற ஒரு சின்ன சிறு பையன், அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? அப்போ இந்த ஜனநாயக நாட்டில் என்னென்ன நடக்குது? மக்கள் வந்து எதை நோக்கி போயின்னு இருக்கிறாங்க? ஏன் இவ்வளோ சைக்காட்ரிக் இதில் இருக்காங்க? மக்களை வந்து கட்டி காக்கிற காவலர்களை இந்த மாதிரி ஒரு கடுமையான நிலை வந்துச்சுன்னா அப்போ மக்களை யார் காப்பாற்றுவா? மக்கள் அப்போ எந்த திசைக்கு நோக்கி போகிறாங்க? இவ்வளோ நாளுக்கு முன்னாடி எங்கெங்கேயோ நடந்த ஸ்டேஷன் சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் இன்றைக்கி காளி கோவில் முன்னாடி அவளோட வாசலில் நின்று அவளோட எல்லையில் இருந்ததால், அவளோட பாதத்தில் இருந்ததால் இன்றைக்கி இந்த உலகத்துக்கே வந்து சாட்சியத்தோட, அதுவும் ஜட்ஜஸே வந்து முன் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மாவோட சக்தி இருக்க தான் செய்யுது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சின்ன வயசில் இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மேம், அது உண்மையா? அதாவது சின்ன வயசு இல்லை, சின்ன வயசு பெரிய வயசு அங்கே பேதமே கிடையாது. அகால மரணங்கள், இந்த அகால மரணங்கள் என்பது இப்போ ஒரு ஜனனத்தில் நம்ம வந்து உயிர் வந்துருச்சு. இந்த ஜென்மாவில் நான் வந்து சாமுண்டி மலைக்காக உட்காந்துருக்கேன், இந்த ஜென்மாவில் நீ ஒரு பெண்ணாக உட்காந்துருக்க. ஆத்ம சரீரம் ஒன்று தான். தெய்வத்தின் முன் பார்வையில் அது மிருகங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதை நம்ம எப்படி கொண்டு போகணும் தான் அங்கே இருக்குது. கரெக்ட் தானே? இப்போது நம்ம வந்து ஒரு சாப்பாடை வந்து இப்படி தான் செய்யணும், இப்படி தான் சமையல் பண்ணி சாப்பிடணும், இப்படி தான் ஆடை அலங்காரம் பண்ணணும், இப்படி தான் உடை உடுத்தணும், இப்படி தான் நம்ம வந்து பெரியவங்க மரியாதை கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு கலாச்சாரத்தோட ஒரு முறையோடு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகலாம், எப்படி வேணால் இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது மனிதர்களோட எப்படி சேர்த்துக்க முடியும்? ஆடு மாடு கோழிக்கு தான் அந்த மாதிரி வளரும். கரெக்ட் தானே? உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளும் அன்னையால் படைக்கப்பட்டது. அந்த ஜெகன்மாதா அத்தனை ஜீவராசியும் இன்னி வரைக்கும் அதே கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. கரெக்ட் தானே? கிளி காக்கா மாதிரி தான் இருக்குது. அதாவது காக்கா என்ன பண்ணும்? அது இயற்கையாகவே அது ஒரு இடத்துக்கு சாப்பாடு போகுதுன்னா அது எல்லாரையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டு போகும். நாய் எத்தனை நன்றி உள்ளதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீவராசிக்கும் அதோட தன்மையிலேருந்து இன்னி வரைக்கும் மாறவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் ஆனாலும், எவ்வளோ டெக்னாலஜி ஆனாலும், எத்தனையோ நாய்கள் வந்து கிராஸ் ப்ரீடெலாம் கூட வந்திருக்கு. உண்மை தானே? எத்தனையோ நாய்கள் வந்து ப்ரீடர்ஸ் வந்து எத்தனையோ விஷயத்தில் ஏதாவது என்னென்ன சொல்கிறாங்களே, அதான் அந்த அணுக்கள் ஆர்டிஃபிஷியல் வந்தால் கூட அதோட தன்மை மாறல. ஆனால் மனிதர்கள் மட்டும் நாள் ஆக 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 எல்லாத்தையும் மறந்து நம்ம என்ன நிலையை சொட்டு
தெரியாமல் நம்ம வந்து மூளை குழம்பி இந்த மாதிரி சைக்காட்ரிக் ஆகி பைத்தியங்களாகி எவ்வளோ விஷயங்கள் வந்து மனிதாபத்தை உடைச்சி எறிஞ்சு என்ன எல்லா விதத்துலையுமே வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபிட் ஃபார் நத்திங் என்ற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். கரெக்ட் தான். நம்பிக்கை போயிடுச்சு. காதல்னா என்னென்னு அது உண்மையை போயிடுச்சு. பாசம்னா என்னன்னு தெரியல. பெற்ற தாய் தகவனுக்கு பண்ணுற அந்த மரியாதை என்னன்னு தெரியல. அவங்க காக்கணுமே, அவங்க சாகிற வரைக்கும் நம்ம கையால் சாப்பாடு போட்டு அவங்க நல்லபடியாக ஈமக்கடங்கு வந்து நம்ம விடுற மூச்சுக்கே ஆதாரம் அவங்க தான் சொல்ல அந்த இது தெரியல. நம்மளோட சிறு வயசு குழந்தைங்களை தன் குழந்தைய பார்க்க அந்த தன்மை இல்லை. எங்கே எது கிடைக்கிறதோ பூந்து மேற அளவுக்கு இன்றைக்கி மனிதர்கள்லாம் மிருகங்கள் ஆகிட்டாங்க. உண்மையாக இல்லையாம்மா? இன்றைக்கி பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கிடையாது. ஏன் ஆண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னு இப்போ ஜெயிலெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம இன்றைக்கி எல்லாம் போயிருக்கோம். எதனாலனா இந்த மன அழுத்தங்கள் எல்லாமே தவறான ஒரு செயல்பாடுகள். நம்ம வந்து கலாச்சாரத்தை வந்து முறைப்படி மேலே கொண்டு போகிறோம். நம்ம எவ்வளோனா அட்வான்ஸாக பார்த்துப்போம். ஆனால் நம்ம கலாச்சாரத்தோடு சேர்ந்து போனால் அது மரியாதை. அந்த மரியாதை இன்றைக்கி இல்லாததால் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே தடம் போட்டு நம்ம நிற்கிறோம். இதுக்கும் தெய்வத்துக்குமே சம்மந்தமே கிடையாது. தெய்வம் எப்படி வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி இந்த உலகத்தில் படைச்சதோ அதே மாதிரி நம்மளோட படைச்சோம். நாம் அதை வந்து சரியாக பயன்படுத்தணும் கேள்வி. நிகிதா மேலே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. அதில் எதுலேயுமே அவங்க மாட்டிக்காமல் அப்படியே தப்பிச்சு ரொம்ப இதுவாக வந்துட்டு இருந்தாங்க. இந்த கோவிலில் நடந்த விஷயம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய எண்டாக வந்து நிற்கிது மேம். கண்டிப்பாம்மா. இப்போது 20 பேர்கிட்ட அந்த பொண்ணு தப்பிச்சிருக்கலாம். ஆனால் 20 பேரில் ஒரு 10 பேராச்சு அந்த அம்மா கிட்ட போய் அழுதுருக்க மாட்டாங்க. உண்மையே இல்லையா? ஒரு 10 பேராச்சு அவகிட்ட போய் மன்றாடிக்க மாட்டாங்க. இது மாதிரி என் காசு போயிடுச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு, என்னை ஏமாற்றிட்டாங்களம்மா. ஏன்னா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, போலீஸ் பலம் இருக்குது, கட்சி அவங்க சப்போர்ட் இருக்குது. இந்த காலத்தில் யார் போயிட்டு நம்ம போராட முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதே மாதிரி தானே எல்லோரும் மிரட்டி ஒரு இடத்துல வந்து தட்டி வச்சுருப்பாங்க அவங்க. ஆனால் கடைசியில் உன்னோட முடி யார்கிட்ட வந்து மாட்டுச்சு? ஆதிசக்தியான அந்த மகா காளிக்கிட்ட வந்துருச்சு. உண்மையாக இல்லையா? அந்த பத்ரகாளிக்கிட்ட வந்தது. என்ன அந்த மதுரைக்கு காவலான அந்த சண்டிக்கிட்ட வந்தது. இன்றைக்கி உன் கதை ஓவர். இன்றைக்கி உன்னை பார்க்குற இடத்துலாம் உன்னை துரத்துறாங்க. உன்னை போகிற இடத்துலாம் ஃபோட்டோ எடுத்து உன்னை வந்து சொல்கிறாங்க இங்கே இருக்காங்க இங்கே இருக்க சொல்லிட்டு. அதாவது போலீஸ் வேலை செய்கிற இடத்துல மக்கள் வேலை செஞ்சு நிற்கிறாங்க. உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதாவது ஒரு குற்றவாளி அவங்க அது குற்றவாளி. அதாவது எப்போவுமே ஒரு கம்ப்ளைண்ட் பார்ட்டி நான் இப்போ நானே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா யார் கம்ப்ளைண்ட் பார்ட்டிக்கும் அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டியை வச்சு தான் விசாரிக்கணும். அதுதானே முறை. ஆனால் இதில் எல்லாமே தவறுகள் இருக்குது. இதில் என்ன நடந்திருக்கும்னு உங்களால் யூகிக்க முடியுதா மேம்? சரி, கண்டிப்பாக என்னென்னா அங்கே ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிருக்கு. இவங்க நகைலாம் வச்சு பிறந்தது சும்மா அதெல்லாம் போய் பேச்சு. சரியா? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, 500 ரூபாய் வந்து கேட்டான் அந்த வண்டி தள்ளுறவன், நாங்கள் 500 ரூபாய் கொடுக்காததால சண்டை வந்துக்கு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா 500 கேட்டனோ 1000 கேட்டானோ நீ வந்து அதை அந்த கோவிலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எழுதி கொடுக்கணும். இப்போ தான் வந்து எல்லாமே நம்ம வந்து எல்லா யூடியூப், கூகுள், ஃபேஸ்புக் எல்லாமே ஒரு வீடியோ எடுத்து கூட போட்டிருக்கலாமே. நீ எல்லாமே இன்றைக்கி வந்து ஓப்பனில் இருக்குது. எதுவுமே வந்து க்ளோஸ் ஐடென்டிக்கே கிடையாது. எல்லாமே ஓப்பன் டிக்ஷனரி மாதிரி. எது நடந்தாலும் நம்ம வந்து ஒரு இது இந்த மாதிரி நடக்குதா உடனே ஒரு வீடியோ எடுத்து எப்போ நீ ஏன் என்கிட்ட காசு கேட்குற, எதுக்காக காசு கேட்குற சொல்லிட்டு ஒரு ஒரு ஆதார ப்ரூஃபோடு நீ சொல்லியிருக்கலாமே. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவனை பழி வாங்கின எண்ணத்தில் நீ பழி வாங்கிட்ட. ஆனால் இன்றைக்கி உன் நிலைமை என்ன? ஊரூரா நாடோடி மாதிரி திரிஞ்சு நிற்கிற. சொல்லு, உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அத்தனை பேருமே அவன் சம்காரம் பண்ணுவான், காலி விட மாட்டான். அதாவது இது லாக்அப் டேட் வந்து இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அம்மாவோட உத்தரவு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் லாக்அப் டேட் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தோம். இன்றைக்கி யார் முன்னாடி வந்து நின்றுது? ஜட்ஜஸே வந்து நிற்கிறாங்க. நம்மள யாராலுமே அவங்க பேச முடியுமா? இப்போ நான் பேசினா என் வாய் அடைச்சிடலாம், நீ பேசினா அவன் வாய் அடைச்சிடலாம். ஆனால் ஜட்ஜஸ் வாய் அடைக்க முடியுமா? கிடையாது. இன்றைக்கி வந்து காலியே ஜட்ஜாக உட்காந்துருக்கா. ஏன்னா அவள் தர்ம தேவதை. பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு? ஜட்ஜஸே வந்து எழுச்சி கேட்டிருக்காங்க. வேறு யாருமே இங்கே இப்போ ஜட்ஜஸ் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறதா தான் இப்போ வந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியல. காளி தர்மதேவை, மடப்புறம் காளி வந்து தர்மதேவை தாங்க. அதாவது பொய் உரைக்கிறவங்க, திருடுறவங்க, இந்த மாதிரி இப்போ தவறு செய்கிறவங்கலாம் அந்த காலத்தில் வந்து ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ ஏற மாட்டாங்களாம். ஏன் ராஜாக்கள் கிட்ட கூட போக மாட்டாங்களாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த அம்மா முன்னாடி சத்தியம் பண்ண சொல்லுவாங்களாம். அவன் பொய் சத்தியம் பண்ணால் அந்த எல்லையை விட்டு தாண்ட முடியாது. உன் நிலைமை அப்படி தான் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கலியுகத்தில் தேவியோட சக்தி என்னன்னு இந்த உலகத்தை அம்மா காட்டிட்டான். உண்மைதானம்மா? இன்னைக்கு செய்த தவறு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. இனி வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணணும், உன்னை தூக்கி உள்ளே வைக்கணும். இனிமேல் தான் உன் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸுக்கோ அத்தனையும் எடுக்கணும் வெளியே. அத்தனையும் தக்க தண்டனை கூடாது. இதில் ஆண் பெண் என்ற பேதமே கிடையாது. தவறு செய்தால் யாராலும் தப்பு தான். எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து மதுரை வந்து கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிட்டு சாம்பலாக்கினாலும் ஒரு அரசன் செய்த ஒரு தவறுக்காக அந்த அம்மா என்ன
என்ன பண்ண மொத்த மதுரையை பனிஷ் பண்ணான். அதே மாதிரி தான் அவனுக்கு செய்த அந்த இதுக்கு இன்னைக்கு மடப்புறம் காளி நிற்கிறா. காளி அம்மாள் அடுத்து என்ன பண்ண போறாங்க மேம்? சரி, என்ன பண்ண போகிறாங்க நாங்கள் கேள்வி கேட்குங்க. கண்டிப்பாக இந்த தவறுகள் வந்து தண்டிக்கப்படணும். இதுமேல்ட்டு இந்த மாதிரி உயிர் வந்து தேவையில்லாமல் போகக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் வந்து வாழ தான் பிறந்திருக்கோம். சரி, தவறுகள் எல்லாமே செய்கிறது தான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு சட்டம் இருக்குது, போலீஸ் இருக்குது, ஸ்டேஷன் இருக்குது, ஜட்ஜ் கோர்ட் இருக்குது, அவங்க பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அப்படி ஒன்று இந்த பையன் வந்து கொலை குற்றவாளி பண்ணலையே, அப்படி ஒன்று அந்த பொண்ணை போய் தவறான ஒரு முறையில் போய் ரேப் பண்ணணும்னு போலையே, இல்லை குழந்தைய ரேப் பண்ணுறேன்னா அந்த மாதிரி துரதிருஷ்டசாலிகள் அந்த மாதிரி பரதேசிங்களாம் உலகத்தில் சுற்றி நிற்க சொல்ல ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவே அந்த கோவிலுக்கு காவலன் இந்த பாவத்துக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தண்டனையா? இது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு காலமாக அந்த அம்மாவும் மன்னிக்க மாட்டா. இது சத்தியம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரேப் நடக்கிறவங்களெல்லாம் வந்து நல்லா தான் நல்லபடியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கெல்லாம் அந்த லாக்அப் டெத் அப்படின்ற செய்தி வந்து நம்ம ஒரு வாட்டி கூட கேட்டதே இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். அவனுங்களாம் லாக்அப் டெத் பண்ணியிருக்கலாம், அவங்கள சுட்டு வீழ்த்திருக்கலாம். அவங்களெல்லாம் பண்ணால் எல்லா மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. இன்னும் அதிகாரிகள் மேலே இன்னும் மரியாதை இருக்கும். இன்னைக்கு வந்து இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் அதிகாரிகளோட நிலைமை என்னென்னு எல்லாருக்குமே தெரியுது. ஒரு டிராஃபிக்கில் கூட ஃபைன் போட சம்மந்தமே இல்லாமல் வந்து எல்லா பேப்பர்ஸ் இருந்து கூட ஃபைன் போடுறாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து தவறான கண்ணோட்டம் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் போயின்னு இருக்குது. இப்போ மேலும் 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 இந்த மாதிரி தவறுகள் பண்ணும்போது நல்ல அதிகாரிகள் கூட இந்த மாதிரி கெட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து ஆளாயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்னென்னா கெட்டவர்களை மேலே கை வைக்கிறதுக்கு எங்கள் அதிகாரிகள் யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போது ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறான்னா அவனை இதோட அடிக்கக்கூடாது சொல்கிறாங்க. அப்படி அடிக்காமல் எப்படி அவன் திருந்துமா? கரெக்ட் தானே? ஸோ எல்லாமே பேலன்ஸாக அவங்க மேலே நம்ம தப்பு சொல்லக்கூடாது. இவங்க மேலே ஹையர் அஃபீஷியல் என்ன சொல்லியிருப்பாங்க, போட்டு 2 தட்டு என்னன்னு கேளுங்க, தண்டனை இருக்கணும். அதை தான் வந்து கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி அடித்து சாவடிங்க நான் சொல்லியிருப்பாங்க. நான் கேட்குறேன், சரி அப்படி சொல்லுங்க, இவங்களுக்கு எங்கே அறிவு போச்சு நான் கேட்குறேன். என்னம்மா சொல்கிறேன்? அவனுக்கு தெரிய தேவையில்லை, அடிச்சு செத்து போயிட்டவங்க தெரிய தேவையில்லை. தண்ணி கேட்குறேன்னா கடைசி நேரத்தில் அவன் தண்ணி கேட்பான். அந்த மிளகாத்தூளெல்லாம் அரைச்சி போட்டது என்னம்மா இது அநியாயம்? உலகத்தில் வாழறதுக்கு தகுதி இல்லாத இவங்கலாம். அவர் திருடனாவே இருந்திருந்தாலும் அவரை வந்து விசாரிக்கிற முறைன்னு இது கிடையாது. விசாரிக்கிறதுக்கு அவங்க அந்த பொசிஷன்ல இருக்கவங்களும் கிடையாது. கண்டிப்பா 2 பேருமே சம்பந்தம் இல்லாமல் இது நடுவில் வந்து யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இதெல்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சி மக்களுக்கு இன்னும் தெளிவான ரிசல்ட் வரணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஊடகங்கள் வந்து ரொம்ப வேல்யூபிள் அண்ட் வெரி பவர்ஃபுல். முன்ன மாதிரி கிடையாது. ஒரு கேமரா கையில் இருந்தால் போதும், அவங்களோட இதை வந்து வெளியே கொண்டு வந்துனே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பாராட்டப்படுது. சரி, நல்லா கேட்டுங்க, அந்த கேமரா மட்டும் அன்னைக்கு அங்கே இல்லைன்னா இன்னைக்கு இந்த லாக்அப் டெத் சாதாரண ஒரு டெத். நீயும் பேசிக்க மாட்டேன், நானும் பேசிக்க மாட்டேன். 23 24 இருந்துட்டு போயிடும், முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பரமேஸ்வரியோட எல்லையில் நடந்தது இது தவறுன்றதால தான் அம்மா ஒரு கேமரா வச்சு இன்னைக்கு உலகத்துக்கே அந்த தவறு அம்மா உணர்த்திட்டா. இல்லைன்னா யாருக்குமே தெரிஞ்சுக்காது. அவனை நிஜமாலே குற்றவாளி ஆக்கியிருப்போம், நம்ம அவன் திருடனாக இருப்போம், அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது. உண்மைதானம்மா? இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? எல்லாம் அவளோட செயல் தான். ராம்குமாரோட மரணம் எப்படி மர்மமாகவே இருந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி இதுவும் கண்டிப்பாக. இப்போ அஜித்குமாரோட ஆத்மா கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க? இல்லைம்மா, அதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஆத்ம சரீரம் வந்து அது தனி ஒரு சப்ஜெக்ட். அது வந்து தனியாக வந்து அந்த பிரேதத்தை வந்து அவங்க இப்போது ஆத்மா கிட்ட பேசுவாங்கன்னா அவங்க பெற்றவங்க இங்கே வரணும். அவங்களோட நீயும் நானும் கூப்பிட எப்படி வரும்? அது கண்டிப்பாக வராது. அவங்க சம்மந்தப்பட்டவங்க அது விரதம் இருந்து அது பரிகாரங்கள் பண்ணால் தான் அது பலம் கொடுக்கும். சும்மா அது என்ன விளையாட்டு பொம்மையாக அது வர்றதுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி ஃபேமிலி எல்லாருமே வந்தாங்க. ஆமாம், வந்தாங்கன்னா அப்போ அவங்க கிணவுலேயே வந்துடும். இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது அவங்களோட கிணவுலேயே போய் பேசும். பட் ஆனால் இதெல்லாம் அகால மரணம் இல்லை. ஸோ அகால மரணம் உக்ரம் அதிகமாக இருக்கும். ஸோ உக்ரம் மரணம் முதல் சாந்தி தான் படுத்தும். அது இப்போ கேள்வி கேட்டு என்ன பண்ண போகுது? ஒன்றும் கிடையாது. கேள்வி கேட்குறத பதில் சொல்லுவோம், ஒன்றும் ஆப்பது. இப்போ அதுக்கு தேவையானது அந்த நியாய தர்மம் வந்து அந்த அம்மா தான் வழங்கணும். அந்த ஆத்மாவுக்கு சாந்தி படுத்தணும். அந்த சாந்தி படுத்தினா சந்தோஷம், நிம்மதி இருக்கும். இல்லைனா அது வந்து துடிச்சுனே தான் இருக்கும், கடைசி வரைக்கும். நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். நன்றி.